எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி தமிழ் ஓல்டு சிலபஸோட நூல்வெளி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியூ சிலபஸில் நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு செய்யுள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த செய்யுள் முடியும் போது நூல்வெளி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த செய்யுளை பற்றியும் அந்த செய்யுளை எழுதின ஆசிரியர் பற்றியும் தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம நூல்வெளின்னு சொல்லிட்டு. இதை மாதிரி ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஓல்டு சிலபஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிசிக்கு. நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ நடந்த குரூப் 2ம் சரி குரூப் 4ம் சரி ஓல்டு சிலபஸில் வந்திருக்கு. மறக்காமல் வந்து நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஓல்டு சிலபஸோட தமிழ் அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்பை வந்து திருவருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். நம்ம வள்ளலார் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார். அவரை தான் நம்ம வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் மருதூரில் பிறந்திருக்காரு. சரிங்களா? பெற்றோர் வந்து ராமையா சின்னம்மையார். அடுத்தது ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா, ரொம்ப முக்கியமானது திருவருட்பா. இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுக்கடுத்து மனமுறை கண்ட வாசகம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். சமரச சன்மார்க்க நெறியை யார் வழங்கினார் அப்படின்னா நம்ம வள்ளலார் வழங்கினார். அடுத்தது அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர். அறநெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர். அறச்சாலையை யார் நிறுவினார், ஞான சபை யார் நிறுவினாங்க? சரிங்களா? மத நல்லிணக்கத்துக்காக சன்மார்க்க சங்கத்தை யார் நிறுவினாங்க? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய கருணை மடம் இவருடையது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவர் வந்து வாடினார். வடலூர் சத்திய தர்மசாலையை பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டி அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினை தீர்த்து வருது. இவர் வாழ்ந்த காலம் ரொம்ப முக்கியமானது. 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமலிங்க அடிகளார் இருக்கார் இல்லையா, அதாவது பிரகாச வள்ளலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு வந்து திருவள்ளுவர் பற்றி நிறைய இருக்குது. இதில் 6th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். அடுத்தது இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் இன்னும் நம்ம தெளிவாக நிறைய வந்து பார்க்கலாம். அதில் இங்கே 6th என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர், எல்லாருக்குமே தெரியும். இவருடைய காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்முடைய திருவள்ளுவர் ஆண்டு வந்து அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இவருடைய வேறு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னா போதார், தெய்வப்புலவர், நாயனார், மாதானுபங்கி, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொய்யில் புலவர். நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. அதுக்கடுத்து நூற்குறிப்பு. நூற்குறிப்பு அப்படின்றது திருக்குறளை பற்றி. இந்நூல் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 30 பிரிவுகளை கொண்டது. அந்த ஒவ்வொரு பிரிவில் எத்தனை திருக்குறள் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் இருக்குது. சரி, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பா அப்படின்னு எடுத்துக்கும்போது 1300 குறட்பாக்கள் மொத்தம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறது. இது வந்து ஒரு அறநூல். ஆக்சுவலாக இது வந்து முப்பால், பொதுமறை, தமிழ் மறையான கூறுவா. இதோட சிறப்பு பெயர்கள், அதாவது திருக்குறளோட சிறப்பு பெயர் வந்து முப்பால், பொதுமறை, தமிழ்மறை. சரிங்களா? திருக்குறள் வந்து உலக பொதுமறையான போற்றப்படுகிறது. இன்னும் நிறைய வேறு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன 2024 இல்லையா, 2024 ப்ளஸ் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. அதோட ஒரு 31 கூட்டிங்க. சரிங்களா? 2055. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன கரண்ட் இயரில் இருக்கிறோமோ அதோட 31 கூட்டிங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்தது வந்து நம்ம நாலடியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. சரிங்களா? இதுவும் வந்து அறக்கருத்துக்களை கூறுது. எப்படி நம்ம திருக்குறள் எப்படி அறக்கருத்துக்களை சொல்லுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலடியார் அறக்கருத்துக்கள். இது வந்து 4 அடி 400
என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் வந்து சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது வந்து ஒரு தொகுக்கப்பட்டது. ஏன்னா சமண முனிவர்கள் நிறைய பேர் பாடினாங்க. ஸோ அதை வந்து தொகுத்து நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது அதாவது திருக்குறளும் சரி, நாலடியாரும் சரி, 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆனால் 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்னா, சங்க நூல்கள் என்பவை 10 பாட்டும் 8 தொகை. 8 தொகையும் 10 பாட்டும் ரெண்டும் சேர்ந்தது வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். ஆக்சுவலாக இது வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா 10 பாட்டும் 8 தொகையும். அதுக்கடுத்தது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய தொகுப்பு. அதாவது என்ன சங்க காலத்தில் தோன்றது வந்து 10 பாட்டு 8 தொகை இல்லையா? இதை தாண்டி அதுக்கு அடுத்தது தோன்றிய நூல்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 18 நூல்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பெரும்பாலான வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 11 நூல்கள் வந்து 18 நூலில் 11 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் தான். சரிங்களா? அது எதெல்லாம் அறநூல்கள் அப்படின்றது நம்ம தெளிவாக பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது ஸோ இது பேசிக்காக 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், பாரதியாரை பற்றி என்ன கொடுத்துருக்கு. ஆசிரியருக்கு பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி என கொண்டாடப்பட்டவர் இல்லைங்களா? இவர் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். சரிங்களா? கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. ஓகேங்களா? அடுத்தது வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் நம்ம இந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இவருடைய ஆண்டு வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 11/12/1882 11/9/1921 வரைக்கும். ஸோ இதுதான் பாரதியாரை பற்றி பேசிக்காக. இன்னொரு டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து விளம்பி நாகனார். ஸோ இவர் ஒரு ஆசிரியர் குறிப்பு. நூலாசிரியர் பெயரும் விளம்பி நாகரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா விளம்பி என்பது ஊர் பெயரும், நாகனார் என்பது புலவன் இயற்பெயர். இவர் என்ன எழுதினார் அப்படின்னா நான்மணிக்கடிகை அப்படின்ற நூல் எழுதினா. இதுவும் 17 கீழ்கணக்கு நூல்கள் வரதான். சரியா? நான்மணிக்கடிகை 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை என்பது என்றால் அணிகலன் என்று பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை சொல்லுது. சரிங்களா? ஸோ 4 மணிக்கடிகைனா 4 அறக்கருத்துக்களை சொல்லுது. திரிகடுகம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு நூலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருக்கடுகம். ஸோ ஓகேங்களா? திருக்கடுகம் அப்படின்றது 3 அறக்கருத்துக்களை சொல்லுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி. ஸோ ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா 6 அறக்கருத்துக்களை சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்சமூலம் வந்து 5 அறக்கருத்துக்களை சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு நூலை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு யாரை பற்றி பார்க்கணும்னா, புரட்சி கவிஞர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதையின் மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலியன இவருடைய கவிதை நூல்கள். அதாவது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. சரிங்களா? இவர் வாழ்ந்த காலம் வந்து 20/4/1891 முதல் 21/4/1964 வரைக்கும். ஓகேங்களா? இன்னும் பாரதிதாசர் அவர்களை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் நம்ம தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபேமஸான ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி அந்த ஃபுல் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் அப்லோட் ஆகும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. அடுத்து யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 அரையனார். ஸோ 3.5 என்பது ஊர் பெயரும், அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் 3.5 என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். ஸோ இவர் என்ன பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 கீழ்கணக்கு நூல் வந்து பழமொழி 400. ஸோ இது ஒரு எழுதின நூல் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிற பழமொழி 400 அப்படின்ற ஒரு 400 பாடல்கள் கொண்ட நூல். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதாவது அதில் 400 பாட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழியை வச்சு தான் நம்ம அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே இந்த 6th பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆட்டுனா வேண்டுவதில் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஸோ படித்தவங்க எங்கே போனாலும் பழிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அவங்க நிச்சயமாக அவங்களால சர்வே பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்ல வரதில்ல. அடுத்தது வந்து இந்த 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இப்போ அடுத்தது சித்தர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அதில் பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழகுனி சித்தர் என எல்லாம் காரணப்பெயர்கள். ஏன்னா ஒரு காரணத்தால் தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பாடப்பகுதியில் ஆசிரியர் கடுவெளி சித்தர். நமக்கு இங்கே பாடவெளியில் அதாவது பாடலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த சித்தர் அப்படின்னா கடுவெளி சித்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். ஸோ
வெட்ட வெளியே அவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளாக வழிபட்டதுனால இது கடுவெளி சித்தர், வெட்ட வெளியே. அதனால் இன்னும் நம்ம சித்தர்களை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம நிறைய பார்க்கலாம். அடுத்து நூற்குறிப்பு. அடுத்து நம்ம புறநானூரை பற்றி பார்க்க போகிறோம். புறம் குட்டல் 4 குட்டல் 100 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாகும். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு பழமை உடையது. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது புறநானூறுன்றது வந்து பார்த்திங்கன்னா 400 பாட்டு இருக்குது. அந்த புறநானூறுன்றது ஒரே ஒரு ஆசிரியர் எழுதுனது இல்லை, பல ஆசிரியர்கள் எழுதின நூல்களினுடைய தொகுப்பு தான் வந்து புறநானூறு. அடுத்தது பாருங்கள், அடுத்து எந்த ஆசிரியர்னா ஔவையாரை பற்றி பார்க்க போகிறோம். ஔவையார் சங்ககால புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். ஸோ அதியமான் வந்து பார்த்திங்கன்னா அரிய நெல்லிக்கனியை வந்து அவர் சாப்பிடாம ஔவையார் கொடுத்தாங்க. ஸோ சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களில் மிகுதியான பாடல்கள் பாடிய ஔவையார். சங்கால் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவலர் வேறு வேறானவர். அதாவது சங்க காலத்தில் ஒரு ஔவையார் சொல்லுவோம், அவங்களும் நம்ம ஆத்திச்சூடி பாடினவங்க இந்த ஔவையாரும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் தாரா பாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கவிஞர் தாரா பாரதி. ஆசிரியராக பணியாற்றியவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள் முதல் இவர்தம் நூல்களாகும். இவர் வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. சரிங்களா? அடுத்து வந்து ஆசிரியர் யாரை பற்றினா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். எளிய தமிழில் அனைவரும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் வந்து 13/4/1930 முதல் 8/10/1959 வரைக்கும். அடுத்தது நூற்குறிப்பு. என்ன நூற்பு அப்படின்னா புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன. அவற்றை தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்துள்ளனர். பெரும்பாலான பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்கு பாடப்பட்டவை. ஸோ 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய புலவர்கள் பாடின பாட்டை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடப்பகுதியில் வந்து தொகுத்த பாடலில் ராமச்சந்திர கவிராயர் அப்படின்றவர் பாடின பாட்டு தான் வந்து இப்போ எழுதின பாட்டு தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். துன்பத்தையும் நகைச்சுவோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர். அடுத்தது ஆசிரியர் குறிப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஸோ உடுமலை நாராயண கவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவர். பாமர மக்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்கள் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். சரியா? கவிராயர், பகுத்தறிவு கவிராயர் ரொம்ப முக்கியமானது. ஸோ பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுவது யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. ஓகே, தமிழக மக்களால் அழைக்கப்படுகிறார். சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 20/5/1899 முதல் 23/5/1981 வரைக்கும். அடுத்து நம்ம நூலோட குறிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் வந்து திருகுட ராசிப்ப கவிராயர் ஆவர். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது இந்நூல். ஓசையை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்து காணப்படுகிறது. ஸோ திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்ற நூலை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நம்ம யாரை பற்றி பார்க்கணும்னா அழகிய சொக்கநாத புலவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இயற்றியவர். இவர்தம் காலம் 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து நம்ம நூல் குறிப்பு வந்து எந்த நூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலேடை பாடல், அதாவது இரட்டொரு மொழியில் தனிப்பாட திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும். இதனை இரட்டொரு மொழிதல் எனவும் கூறுவர். 2 + உர + மொழிதல். ஸோ இரட்டொரு மொழிதல், இரு பொருள்பட பாடுவது அப்படின்னு பொருள். இதோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 2 உர மொழிதல் இல்லைங்களா? ஸோ இரு பொருள்பட பாடுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 6 என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும். எண் ஆறினையும் குறிக்கும். செல்லும் வழியையும் குறிக்கும்.
ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நூல்வழி ஆசிரியர் குறிப்பையும் நூல் குறிப்பை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் போகாமலே ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருந்து நம்ம எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து சேனலில் நம்ம போட போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.